அனைவருக்கும் வணக்கம். நான் எவ்ரி வீக் ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு அப்படின்றது 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் எவ்ரி வீக் சண்டே ஜூமில் மீட்டிங் நடத்துகிறோம். இந்த ஜூம் மீட்டிங்க்கு நம்ம செல்வராஜ் ஐயா நிறைய தடவை சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அப்போ செல்வராஜ் ஐயா எனக்கு அறிமுகமானது. இந்த திருமலை நாயக்கருடைய விழா லாஸ்ட் மந்த் மதுரையில் நடந்துச்சு. அன்னைக்கு நைனாவை நேரில் சந்தித்தேன். திருவண்ணாமலைக்கு இதான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக வந்திருக்கேன். நைனா கூப்பிட்றப்ப நான் ரொம்ப சிம்பிளாக நினச்சி வந்துட்டேன். வந்தப்பறம் தான் தெரிஞ்சது அந்த கொடி அங்கேருந்து கட்டினதாக இருக்கட்டும், இங்கே காலையில் நாங்கள் ரீச் ஆன அப்புறம் அந்த ரூம் கீ கொடுத்து ப்ரொஃபஷ்னலாக போய் தங்க சொல்கிறதா இருக்கட்டும், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, குழந்தைங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்போ அவரை செல்வராஜ் நைனாவை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம கண்டிப்பாக, அதாவது மார்க்ஸ் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அவருடைய 17வது வயசுல கிளாஸ் பள்ளி படிப்பை முடிக்கிறப்போ அவங்க ஆசிரியர் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுதுங்க அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்து கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எழுத சொன்னார் அந்த ஆசிரியர். அப்ப மார்க்ஸ் எழுதினாராம் 17வது வயசுலேயே, மனித குலத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டோமே ஆனால் எந்த விதமான கஷ்டமும் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா அது மனித குலத்துக்கு செய்யக்கூடிய பெரிய தியாகம். தனிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு சந்தோஷத்தை நம்ம உணரவே முடியாது. அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய செல்வராஜ் நைனா மாதிரியான ஆட்களுக்கு அப்ப மார்க்ஸ் எழுதின விஷயத்தை நான் சொல்றேன். தனிப்பட்ட சுயநலம் கலந்த மகிழ்ச்சியை நீங்க மகிழ்ச்சியா நீங்க உணரவே முடியாது. லட்சக்கணக்கானவருடைய மகிழ்ச்சி தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்குமா. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து அவங்க சந்தோஷப்படுறதை தவிர்த்து நான் வீடு கட்டிட்டேன், நான் ஒரு BMW வாங்கிட்டேன், இல்லை ஒரு Audi வாங்கிட்டேன் அப்படின்றது சந்தோஷமாவே இருக்காது. யாருக்கு? மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னா அது சுயநலமான மகிழ்ச்சியை தராதே தராது. அப்ப நம்மளுடைய சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் அப்படின்னு 17 வயசுல அவர் கிளாஸ்ல எழுதுறாரு. நான் எனக்கு ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ண போறேன், அந்த ஃபீல்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய துறையா இருக்கும் அப்படின்னு மார்க்ஸ் 17 வயசுல எழுதுறாரு. இப்ப நான் நைனாவுடைய இந்த சேவை அவங்க நைனா காலத்துல இருந்து, அவங்க அப்பா காலத்துல இருந்து, அவங்க அண்ணா உட்காந்துருந்தாங்க, அண்ணா பக்கத்துல தான் நான் உட்காந்துருந்தேன். அவரு தான் அண்ணான்னு எனக்கு தெரியாது, செல்வராஜ் நைனாவுடைய அண்ணான்னு எனக்கு தெரியாது. அவர் கூட தான் கீழே உட்காந்துருந்தேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இந்த திருவண்ணாமலை இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. பரவாயில்ல, மதுரையில் இப்போ நைனா சொன்னாருன்னா நாங்கள் மதுரையில் பஸ்ஸை மறைச்சு உட்காந்துருவோம், அது வேற விஷயம். ஒரு இஷ்யூனா நம்ம பப்ளிக் நம்ம பீப்புளுக்கு ஒரு இஷ்யூனா என்ன வேணா செய்வோம் சவுத்தில். அந்த அளவுக்கு நைனா மேலே மரியாதை வச்சுருக்கோம். இங்கே வந்தப்புறம் அதனுடைய மதிப்பு இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நைனா உங்களோட பணி தொடர்ந்து செய்யணும். மன்னருடைய சிலை வெண்கல சிலையா வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பல நாள் கோரிக்கை இருந்தது. அது நைனா மூலியமா இங்க உள்ள அமைச்சர் மூலியமா சொல்லி சட்டசபையில அந்த விஷயத்தை தீர்மானம் நிறைவேற்றி வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்றதுக்கு நைனா அவங்களுக்கு பெரிய நன்றி. நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இதை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லியிருக்கணும்.
துவேஷம் இல்லாம, துளியும் சமரசம் இல்லாம, பிறப்பு இறப்பு